அடியே மருமகளே, அங்கே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆச்சு. என்ன புது பொண்ணுன்னு நினைப்பா? வீட்டு வேலையெல்லாம் யார் எழுந்து பார்க்குறது? வேமா இங்கே வாடி. நானா கல்யாணம் நான் அடுத்த நாளே வேலை பார்த்தேன். வேணுமோ ஒரு வாரமாச்சு நம்ம விருந்துக்கு போன மாதிரி வந்து படுத்து கிடக்குற. சொல்லுங்க அத்தை. ஏண்டி கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆச்சு, உங்கள் ஆத்தா உன்கிட்ட ஒன்றும் சொல்லி அனுப்பலையா? நல்லா ஒரு மாதம் எப்படி போய் படுத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சால? என்ன பிள்ளை வளர்த்துருக்காரு? வீட்டு வேலையெல்லாம் யாரடி பார்க்குறது? புது பொண்ணு மாதிரி படுத்தே கிடக்குற. இல்லைங்க அத்தை, இனிமேல் பார்க்குறத்த. சொல்லுங்க அத்தை, என்ன வேலைத்தை செய்யணும்? போய் குடத்தை எடுத்துகிட்டு போய் தண்ணி பிடி. நேரம் வந்திருப்பாள் தண்ணி பிடிக்க. போய் பிடிச்சிட்டு வா போ. என்னங்க அத்தை சொல்கிறீங்க? தண்ணி பிடிக்கணுமா? கொலை அடியில் போயா? போங்க அத்தை, எங்கள் வீட்டிலலாம் பைப்பு வீட்டிலே இருக்குது, நாங்கள் பிடிச்சிப்போம். எனக்கு முன்ன பின்னெல்லாம் பிடிச்சி பழக்கம் இல்லை அத்தை. நீங்களே போய் பிடிங்க அத்தை. தண்ணி பிடிக்கிற வேலை மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க. அடியே, நீ தண்ணி பிடிக்கிறியா இல்லையான்னு கேட்கல, பிடிச்சிட்டு வான்னு சொன்னேன். புரிஞ்சிச்சா? உனக்கு நல்லா தமிழ் தெரியும் தானே? போ பிடிச்சிட்டு வா போ. இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் பிடிங்கத்த, நாளையிலேருந்து நான் பிடிச்சிக்கிறேன். ஏன் இன்னைக்கு எங்கே போக போகிற? போனா போடி. இனிமேல் நானும் தண்ணி பிடிக்க மாட்டேன். போய் தண்ணி பிடிச்சிட்டு வா. நல்லா தண்ணி பிடிச்சா கொடுத்தா ஒய்யாரமாக குளிச்சுட்டு மேக்கப் பண்ணுவீங்க. போய் தண்ணி பிடிப்போ. தண்ணி பிடிக்க மாட்டாங்களாம்ல? பிடிக்காம எங்கே போயிடுவாங்க? உங்கள் வீட்டில் பிடிக்கலைன்னா இங்கே வந்து பிடிக்காம இருப்பியா நீ? இந்த மீனாட்சி இதெல்லாம் பார்க்க மாட்டான். சொன்னால் செய்யணும், இல்லைன்னா அவ்வளோதான், வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவேன். பிடிக்க மாட்டான் அவங்கள. பிடிக்காம இருந்துருவாங்களோ? என் மகளே இருக்கா, போகிற இடத்துல எவ்வளோ கஷ்டப்படுறேன். இப்போ வந்து ஒய்யாரமாக இருக்கலாம்னு பார்த்துட்டா போல. நான் விடுவேனா? என்னக்கா அது தண்ணி கம்மியாக வருது? அதான் ஆமாடி, இதில் எப்படி நம்ம பிடிச்சி போய் வீட்டில் வேலை பார்க்குறது? ஆமாம், அந்த கிளவியை காணுமே எங்கக்கா? நேரம் வந்திருக்கேனுக்கா குடத்தை தூக்கிட்டு. அடியே, அது வராத வரைக்கும் சந்தோஷம் நினச்சிக்கங்கடி. இல்லைன்னா நம்ம இப்படி தண்ணி பிடிக்க முடியுமா? வந்த ஆத்தாடி, அது என்ன வாயை நார வாயை திறந்துச்சுன்னா மூடாதடி. ஆமாக்கா, கரெக்டாக சொன்னக்கா. இல்லைன்னா நம்ம இத்தனை குடம் பிடிக்க முடியுமா? ஆளைக்கான்னு என்னன்னு தெரில. புது மங்க வரவும் பேசாமல் படுத்துருச்சோக்கா. தண்ணிக்கு என்ன பண்ணும்? ஏம்மா, எனக்கு ஒரு 2 குடம் விடுங்கம்மா, நான் போயிடுவேன். அட சும்மா இருங்கண்ணே. 2 குடம் வீட்டில் போய் என்ன சோறு ஆக்க போறியே? நாங்களாச்சும் தண்ணி அடிச்சுட்டு போய் சோறு ஆக்கணும், குழம்பு வைக்கணும். உங்களுக்கு என்ன வேலை? மெதுவாக இருந்து பிடிங்க. உங்கள் பொண்டாட்டிலாம் கொடுத்து வச்ச இந்த தண்ணிலாம் வந்து பிடிக்கிறீ. எங்கள் வீட்டிலேருந்தே இருக்குது. போச்சோன்னா அப்படித்தான் வள்ளு வள்ளுன்னு நாய் விழுகிற மாதிரி விழுகுது. ஆண்டி, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு ஆண்டி. ஒரு குடம் மட்டும் பிடிச்சிட்டு போயிடுறேன்டி. இந்த சின்ன பிள்ளைலாம் வந்து தண்ணி பிடிக்குதா? எங்கள் வீட்டிலேருந்தே 2 பெற்று விட்டுருக்கேனே. எதுக்கு பெற்றுருக்கோம்னே தெரியலை. நல்லா குளிக்கிறதுக்கு மட்டும் வேகமாக வந்து குளிக்கிறாளுங்க 2 பேரும். தண்ணி எப்படி வரும்னு தெரில. இந்த பிள்ளைலாம் பாரு எப்படி அழகாக பிடிச்சிட்டு குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போ. நம்ம பெற்றது அப்படி. சரி வாம்மா, நீ ஒரு குடத்தை பிடிச்சி தூக்கிட்டு போ. தேங்க்ஸ் ஆண்டி. என்னண்ணே, தண்ணி பிடிக்காமல் போறிய? தண்ணி பிடிக்காமல் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு சோறு கிடையாது சொல்லிவிட்டேன். ஆமாம், நீங்கள் தான் எங்கேயோ பிடிக்க விட்டுறிய. நான் போகிறேன், போங்க. நான் பொண்டாட்டி திட்டினாலும் பரவாயில்ல. சரி கோச்சிக்காதீங்கண்ணே, 2 குடம் பிடிச்சிட்டு போங்க. இந்த கிளவி வராது, நமக்கு நல்லது தான். கூட 2 குடம் பிடிக்கலாம். பிடிச்சி ஊற்றி வச்சு வீடெல்லாம் துடைக்கணுண்டி. நல்லா வீடு துடைச்சி ரொம்ப நாளாச்சு. ஒரே தூசி, ஓட்டு வீட்டுக்கு தூசி வந்து மண்டுதுடி. அக்கா அங்கே பாருவே, இது அக்கா அந்த கிளவி மருமக. இன்னைக்கு கிளவி மருமகளை அனுப்பிச்சி விட்ருக்கா. பார்த்தியா? கல்யாணம் ஆகி ஒரு வாரந்தே ஆகுது, அதுக்குள்ளே தண்ணி பிடிக்க அனுப்பிச்சிட்டா. அடியே, நானா அடுத்த நாளே அனுப்புவான்னு நினச்சேன்டி. ஒரு வாரம் கழிச்சு அனுப்பியிருக்காளே, அது வரைக்கும் பரவாயில்ல தான். அந்த கிளவிட்டெல்லாம் இருந்து என்ன பாடுபட போகிறாளோ தெரியல. நம்மளே இந்த பாடுபடுத்துவா. வீட்டுக்குள்ளே இருக்காவ, அவளை என்ன படுத்துவாளோ? அதை வேணா சொல்லுக்கா. நம்ம மாமியாலே நம்ம அடக்க முடியல, இதில் இருக்க நம்ம அடுத்தவங்களை பேசிக்கிட்டு. வாங்கக்கா, நம்ம தண்ணியை பிடிச்சிட்டு வீட்டில் போய் சோழி இருக்குது, சோறாக்கணும், குழம்பு வைக்கணும். வேலையாக இல்லை நமக்கு. ஆமாண்டி, எங்கள் வீட்டில் இருக்க யாரும் ஒரு வேளை பார்த்து தர மாட்டேங்கிறாங்கடி. இடுப்பெலும்புலாம் வலிக்குது. மண்டே கிண்டே போட்டால் தாண்டி இவங்களுக்கு தெரியும் நம்மளோட அருமை. அட யாக்கா நீ வேற இப்படி சொல்லியிருக்க? நம்ம மண்டையை போட்டால் பிள்ளைகளை யார் பார்த்துக்கிறது? அவங்க பார்ப்பாங்களா? தினுசை வேறு கல்யாணம் பண்ணிட்டு நல்லா செட்டில் ஆயிடுவாங்க. நம்ம பிள்ளைய தான் நிற்கிங்க. என்ன தண்ணி பிடிக்க போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. ஒரு குடம் தண்ணி கூட கொண்டு வரல. அங்கே போய் என்ன பண்ணுறேன்? ஒருவேளை இவளோட சேர்ந்து கதை பேசிக்கிட்டு இருக்காளோ?
இவளுக்கெல்லாம் யாருன்னே இவளுக்கு தெரியாது, அதுவும் பேச மாட்டாளே. என்ன பண்ணுறா, அவளுக்கு பிடிக்க விடலையோ? என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோம். இவன் என்ன குடத்தை வச்சு அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கா? இன்னும் ஒரு குடம் தண்ணி கூட பிடிக்கல போலையே. அடியே ராணி, நீ வந்து எவ்வளோ நேரம்டி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு குடம் தண்ணி கூட பிடிக்காம இங்கே பூரா பக்கெட்டு குடம்னு ரெப்பி வச்சிருக்காளுங்க. நீ என்னடி பண்ணுற? ஆத்தாடி கிளவி வந்துருச்சுடி, நம்ம பிச்சுக்கிட்டு கிளம்புறது நல்லதுடி. அடியே, இவ புதுசாக இருக்கவும் ஏமாத்துறான் பார்க்குறீங்களா? ஒரு குடம் தண்ணி கூட விடாமல் நீங்கள் என்னடி பிடிச்சி ரெப்பிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் அப்பா நான் வந்து பைப்பில் தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன், கவர்மெண்ட் பைப்பு தானடி, எல்லோரும் தானடி பிடிக்கணும். நீங்கள் மட்டும் பிடிக்கிறீங்க, 3 பேர் நல்லா சொகுசாக நின்றுக்கிட்டு உங்கள் 3 பேருக்கு பைப் போட்டு வச்சுருக்கீங்களா? நீ ராணி, நீ என்ன வாயில் குழுக்கட்டியாக வச்சுருக்க? என் மருமகன் வெளியில் போய் சொல்லிடாது, காரி துப்பு வாங்கி. என் மருமகன் இருந்துட்டு ஒரு குடம் தண்ணி பிடிக்கல ஆயிக்கல. நீ இவ்வளோ பிடிக்கிறத அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா? நீ வீட்டுக்கு வாடி, உனக்கு கச்சேரி வைக்கிறேன். தண்ணி கொஞ்சமாக வருது, அவ்வளோ தண்ணியும் பிடிச்சி தள்ளிட்டாளு அவ்வளோ 3 பேரும் சேர்ந்து. இன்றைக்கி நான் செலவுக்கு தண்ணி என்ன ஒன்றுன்னு தெரியலையே, எல்லாம் என் தலை எழுத்து. இவ்வளோ போய் தண்ணி பிடிக்க அனுப்பினேன் பாரு, என்னை சொல்லணும். அடியே வாங்கடி ஓடிடலாம், கிளவி சரியான காண்டில் இருக்கு. ஏண்டி நீ என்ன வாயில் குழுக்கட்டையை வச்சுக்கிட்டு இருக்க? அவளுக்கு ஏதோ பிடிக்க தெரியாது. இல்லைங்க அத்தை, எனக்கு இந்த மாதிரிலாம் பிடிச்சி பழக்கம் இல்லத்த. அவங்க பிடிச்சிட்டு விடுவாங்க, அப்புறம் பிடிக்கலான்னு இருந்தேன். ஆமாடி, பிடிச்சிட்டு விடுவாளுங்க. இரு, அவளுக்கு பொழுதன்னைக்கு வந்தாலும் பிடிச்சி தான் ரெப்புவாளுங்க. எங்கே தான் கொண்ட ஊற்றுறாளுங்கன்னு தெரில. எதுவும் குழி இது நோண்டி வச்சுருக்காங்கன்னு தெரில. எவ்வளோ நேரம் இருந்தாலும் பிடிப்பாளுங்க. நீ அவளுக்கு பிடிக்கிறேன்னு இருந்தியாக்கா. இப்போ செலவுக்கு தண்ணி நின்றது, யாரும் குளிக்காதியே, எதுவும் பண்ணாதியே, கிடங்க. எனக்கு என்னத்த தெரியும், நான் வந்து பிடிக்க தெரியாதுன்னு சொன்னேன்ல, உங்களை தானே போக சொன்னேன். எதுக்கு இன்னி வர சொன்னீங்க? ஆமாடி, இப்படி ஒவ்வொரு வேலையும் தெரியாதுன்னு என்னையே பார்க்க சொல்லு. அப்புறம் மருமகன் ஒன்றே இருக்கு, நான் கூட்டியாந்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டுக்கு பைப்பு இழுத்துருவோம் த. பைப் எடுத்துட்டு நோகாமல் இருக்கலான்னு பார்த்துட்டியா? இந்த பைப்பில் தான் பிடிக்கணும். நாளைக்கெல்லாம் சீக்கிரமே எழுந்துச்சி வந்து பிடிக்கல அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஒழுங்காக பிடிக்கிறதுனா பிடிக்கலன்னு அப்படியே கிளம்பி உங்கள் ஆற்ற வீட்டுக்கு ஓடி போயிரு. நான் என்னத்த பண்ணுவேன், இப்படி கோவமாக திட்டிக்கிட்டே இருக்கேன். எனக்கு தெரியாதுல்ல, அவங்கள பிடிச்சிட்டு விடுவாங்க தானே இருந்தேன். நீங்கள் ரொம்ப தாத்த பண்ணுறீங்க. தெரியாத பிள்ளையை பிடிக்க சொல்லிட்டு இப்போ திட்டிக்கிட்டே இருக்கீங்க. சரி, மூஞ்சி கோணம் வைக்காத போ. நாளைக்காச்சும் இருந்துச்சு ஒழுங்காக பிடி. நீ சாப்பாடாச்சும் செய். அவன் ஆஃபீஸ் போக லேட் ஆச்சு. அவன் குளிக்கிறதுக்கே தண்ணி இருக்கான்னு தெரியல. இன்னைக்கு தண்ணிக்கு என்ன பண்ணுறது? இந்த பக்கத்து வீட்டுக்காரி கிணத்துல தான் போய் இறக்கணும். போ. என்னங்கத்த, கிணத்துல இறக்கணுமா? நீங்களே அடிச்சிட்டு வந்துருங்கத்த, நான் போய் சாப்பாடு செஞ்சிட்றேன். எனக்கும் குளிக்கிறதுக்கு அப்படியே தண்ணி எடுத்து வந்துருங்கத்த. குளிக்காமலாம் இருக்க முடியாது இந்த வெயிலில், கசன்னு இருக்கும். அப்போ நைட்லாம் தூக்கம் வராதுத்த. அடியே, என்னடி சொன்னால் உனக்கும் தண்ணி எடுத்துகிட்டு வரவா? எடுத்துகிட்டு வருவேன்டி, நல்லா இருேனேன்னு உங்கள் அம்மா நினச்சியோ? நான் என் பிள்ளைக்கு மட்டும் தான் எடுத்துகிட்டு வருவேன். உனக்கு வேணும்னா சாப்பாடெலாம் செஞ்சுட்டு போய் எடுத்தாந்து வச்சு குளி. இல்லையா அப்படியே படுத்துங்க, நாளைக்கு குளிச்சுக்கலாம். நீ குளிச்சு ஜீவி செங்காரிச்சு என்ன வேலைக்கு போக போகிற? குடி. இந்த மாமியார் கிழவி நம்மளை சும்மாவே இருக்கக்கூடாது போலையே. இன்னும் என்னென்ன வேலையெல்லாம் வச்சுருக்கேன் தெரியலையே. எங்கள் வீட்டிலலாம் நான் வேலையே பார்க்க மாட்டேன். எங்கள் அம்மா அப்போவே திட்டுச்சு, ஒழுங்காக வேலை பாருங்க. நான் தான் கேட்கல. என் மாமியார் பார்க்க சொல்லுவாங்கன்னு இங்கே வந்து பார்த்தாதான் தெரியுது, அவன் நம்மளை உசுரை எடுக்கிறான். இன்னும் என்னென்ன வேலை வச்சுருக்கான்னு தெரியலையே. சாப்பாடு சிலிண்டரில் செய்யணுமா இல்லை விறகடுப்பில் செய்ய சொல்கிறாளான்னு அது வேறு தெரியலையே. முருகா, அம்மா ஏம்மா இப்படி மாட்டி விட்டுட்ட? கல்யாணம் வேணாம்னு சொன்னேனேம்மா. ஒரு 4 வருஷம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனேம்மா, இப்படி பண்ணி விட்டுட்டியம்மா. நீ மட்டும் என் கையில் கிடச்ச கழுத்து நடிச்சு திருவிடுவேன். சரி, இனிமேல் என்ன பண்ணுறது? போய் சாப்பாடாச்சும் செய்வோம். இல்லைன்னா அதுக்கும் இந்த கிளவி வந்து திட்டுவா. நம்ம திட்டு வாங்குறதுக்குனே பிறந்திருக்கோம் போல். என்னத்த சொல்ல.